பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து கைதான தவேக பிரமுகர் மணிகண்டன் ஜாமீனில் வெளியே வந்த நிலையில் மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். பாலியல் வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளிவந்த நிலையில் தவேக பிரமுகர் மணிகண்டன் மீது மேலும் ஒரு பெண் பாலியல் புகார் அளித்துள்ளார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்டறியலாம். வணக்கம் சக்திவேல், விவரம் என்ன? பகுதியை சேர்ந்தவர் மணிகண்டன். இவர் அந்த பகுதியில் தாவேக்காவில் பிரமுகராக இருக்கிறார். கடந்த தேர்தலின் போது தாவேக்காக பல்வேறு பணிகளை மேற்கொண்டுள்ளார். இவர் மீது கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக அந்த பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் ஆபாச வீடியோ எடுத்து தன்னை துன்புறுத்துவதாகவும் இவர் கிட்டத்தட்ட இவர் 50க்கும் மேற்பட்டோரு பெண்கள் ஆபாச படம் எடுத்து தன்னுடைய செல்போனில் வைத்திருப்பதாக அந்த பெண் பேசிய ஆடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரிய வைரல் ஆகியது. இதனை அடுத்து காவல்துறையினர் அவரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர். அவரது செல்போனில் சோதனை செய்த போது அந்த செல்போனில் பல பெண்களுடைய ஆபாச வீடியோக்கள் மற்றும் ஆபாச படங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து மணிகண்டன் தாவேகா பிரமுகரான மணிகண்டன் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். இந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் மிகுந்த ஒரு பரபரப்பையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்தியது. இந்த வழக்கை முழுமையாக விசாரிக்க வேண்டும், உரிய முறையில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும். இந்த பெண்கள் போன்று பல பெண்களை அவர் மிரட்டி ஆபாச படம் எடுத்திருப்பதாக வரும் தகவல்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளும் என்று பல்வேறு அமைப்புகளும் பல்வேறு அரசியல் கட்சிகளும் குறிப்பாக பெண்கள் அமைப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டாங்க. ஆனால் சேலம் மாநகர காவல்துறை இது குறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளாமல் இந்த விசாரணையை கிடப்பில் போடப்பட்டதன் காரணமாக கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக அவர் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில் இவர் ஜாமீனில் வெளியே வந்ததை அறிந்த சேலம் பள்ளப்பட்டி பகுதியைச் சேர்ந்த பெண் ஒருவர் மீண்டும் இவர் மீது புகார் அளித்துள்ளார். அவரிடம் நான் பெற்ற கடனுக்காக தனக்கு பாலியல் தொல்லை கொடுப்பதாக அவர் அளித்த புகாரின் அடிப்படையில் தாவேகா பிரமுகரான மணிகண்டன் தற்போது மீண்டும் கைது செய்யப்பட்டு காவல்துறையின் விசாரணை மேற்கொண்டு வருகிறார். இவர் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும், இவரிடம் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு உரிய நீதி பெற்றுத்தர வேண்டும் என்று பெண்கள் அமைப்பினரும் பல்வேறு அமைப்பினரும் தொடர்ந்து குரல் கொடுத்துள்ள நிலையில் தற்போது மீண்டும் கைதாகி இருக்கிற இந்த மணிகண்டன் மீது உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் பொதுவாளர்களின் கருத்தா இருக்கிறது. லட்சுமி, உங்களுடைய கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சக்திவேல்.